வாழைப்பழம் காட்டுவா. வெந்து தணிந்தது காடு வாழைப்பழத்து வணக்கத்தை போடு. ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. என்னங்க என்ன எல்லாரும் வாழைப்பழத்துக்கு இவ்வளோ ஆசைப்படுறீங்களா? எனக்கே இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இளைஞர்களுக்கு தேவையான இந்த மாதிரி படத்தை தான் இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். அந்த படத்தோட கதாநாயகன் உண்மையிலேயே இந்த படத்துக்கு சம்பளம் வாங்காமல் தான் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் அந்த ஹீரோ 3 ஹீரோயின் கூட வாழ்ந்துருக்கிறாரு. அந்த சுந்தரா டிராவல்ஸ் ராதா கூடயும் இனியா கூடயும் அப்புறம் இன்னொன்று இந்திக்கார பொண்ணாக இருக்குது. அந்த பொண்ணு பேர் தெரியல, ஜார்ஜா தெரியல. 3 ஆனால் தெரியலன்னு சொன்னல. ஆனால் அந்த படத்தில் எல்லாமே தெரியுது, தெரிக்க விட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ஸ்வீட்டி படத்தில் எல்லாமே தெரியுது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அவ்வளவு அருமையாக என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. நிறையா பேர் இது காயாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களே. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காயாக இருக்கிற பழம் நல்லா இவ்வளோ பெருசாக நல்லா பழமாயிரும், நல்லா திடகாத்தமாக இருக்கும், புரியுதுங்களா? மாத்திரை மருந்து எதுவுமே நீங்கள் சாப்பிட வேணாம். நீங்கள் இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தம்பி இதை புறா பார்த்தீங்களா? இவன் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுறான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்மகன்களும் இந்த மாதிரி படத்தை வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட தயாரிப்பாளர் அருண் விஷுவல்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டும் படமாக இந்த மாதிரி படத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போய் அழுது நெஞ்ச கசங்கி கண்ணீர் வடித்து தான் இந்த படம் வரும். ஆனால் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்ணீர் மட்டும் வடிக்க மாட்டீங்க, வடிக்க வேண்டியது எல்லாத்தையுமே வடிச்சிருவீங்க. உடம்புல உள்ள அப்படியே அந்த உஷ்ணம் எல்லாமே இறங்கிடும். அப்படி கொடுத்துருக்க இந்த படத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நிறையா கதாபாத்திரங்கள், ஜோசியராக வந்திருக்கிற ஜாவா சுந்தரேசன் அவரும் டபுள் மீனிங்கில் சும்மா கொட்டையை புழுந்து வாசிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம பழம் சாப்பிடும்போது கொட்டை போய் தொண்டைகளை மாட்டிக்கிச்சுன்னா அந்த தொண்டையிலேருந்து அந்த கொட்டையை எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்றத அந்த இனியா அவர்கள் அப்புறம் அந்த சுந்தரா டிராவல்ஸ் ராதா அவர்கள் நல்லா காமிச்சிருக்காங்க. எப்படி குலுக்கி ஆமாம் யாருக்கு எனக்கா பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த லவ்வர்ஸ் டேல நல்ல சிறப்பான படத்தை கொடுத்துருக்கிற இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க சார். சார் அதாவது பல்லு இருக்கவங்க பக்கடா சாப்பிடுவாங்க இல்லையா? தேவைப்படுறவங்களுக்கு அது தேவையில்லாதவங்களுக்கு இதுதான் தேவைப்படும். ஆமாம் சார், இப்போ தேவைப்படுது சார். யோயோ அவசியம் இல்லை சார். இப்போ எல்லோரும் காருக்குள்ளே போய் நல்ல வேலை சொன்னீங்க. தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஓயோவுக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி படத்துக்கு வாங்க. 100 ரூபா 150 ரூபாவில் டிக்கெட்டில் நீங்கள் படத்தை வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போய். என்ன சார்? ஆமாம் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி படத்தை பார்க்கலன்னா செல்ஃபோனில் பார்க்க போகிறீங்க இல்லையா? செல்ஃபோன்லேயும் படம் வருது இல்லை? அதனால் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த மாதிரி படங்கள் எல்லா இடத்துலையும் பறந்து தான் கிடக்கு. உங்களுக்கு மனசு நல்லா திடமாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி நீங்கள் வந்து சின்னதாக பச்சையாக இருக்கிறவங்க இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாக நம்ம ஆமாம் நல்லா நீட்டாக லென்த்தாக நல்லா திடகாத்தமாக இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசிய படத்தை கொடுத்துருக்கிற இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அருண் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்களை என்ன கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி இலசுகளை தொங்க விடாமல் நல்லா தூக்கி பிடிக்கிற மாதிரி பாருங்க. ஆமாம் என்ன சார்? நீங்கள் படம் பார்த்தாலே தெரியும். அப்படியே சும்மா வளர்ந்துட்டே வரும் சார், அப்படியே வரும் சார், அப்படியே வரும் சார், அப்படியே வரும் சார். சார் மாயம் இல்லை மந்திரம் இல்லை சார். நீங்கள் வந்து இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வளரும் சார். எனக்கு இல்லை சார், நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் சார். நான் ஆப்ரேஷன் பண்ணி 5 வருஷம் ஆகுது சார். அதனால் நீங்கள் இந்த படம் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். போதுன்றார், இதுக்கு மேலே வளராது சார். இவ்வளோ தான் சார் வளரும் கார்த்தி சார், இவ்வளோ தான் சார் வளராது. ஓகே, வாழ்த்துக்கள்.